ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். காலையில எழுந்த உடனே ஒரு பால் காஃபி அப்படி இல்லைன்னா ஒரு பால் டீ, ஏன்னா அன்னைக்குள்ள டேல வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ஹாப்பி இருக்காது. ஆனா இப்போ அதெல்லாம் மாறி நிறைய பேர் நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. இந்த பால் காஃபி பால் டீ எல்லாம் எடுக்கிறத விட பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் கான்ஷியஸ் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இதே இது குடிச்சு போர் அடிச்சு போன அவங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஏதாவது டீ இருக்கான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? உங்களுக்கான டீ தான் 7 நாளைக்கு என்ன விதமான டீகள் குடிக்கலாம்னு நான் இப்ப சொல்ல போறேன். நம்பர் 1, கொய்யா இலை டீ. கொய்யா இலையில ஃபேவராட்ஸ் பெப்னாட்ஸ்ங்கிற ஆன்டி ஆக்சைடு இருக்குது. இந்த கொய்யா இலையில ஆன்டி மைக்ரோபியல் இருக்கு. இது நம்மளுடைய கம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மெயினா சொல்ல போனா வாயில கிருமிகளை அகற்றி அதே நேரத்தில் நம்மளோட ஈரலுக்கு பலம் கொடுக்குது. நம்பர் 2, ஆரஞ்சு பீல் டீ. ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த தொலியை எடுத்து நம்ம டீ போட்டு சாப்பிடலாம். ஆரஞ்சு தோல்ல இருக்கக்கூடிய ஹெஸ்பரடின் நம்மளுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கேலிக் ஆசிட் இதுல இருக்கிறதுனால நமக்கு புற்றுநோய் வராம தடுக்கும். நம்பர் 3, கச்சாலை டீ. சார்ல எக்ஸ்மேனன் ஆண்ட்ரோக்யூன்கிற 70க்கும் மேலான இந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் நம்மளுடைய ஹூண்ட் ஹீலிங்க்கும் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் அதே நேரத்தில் நம்மளோட ஸ்கின் பராமரிப்புக்கும் இந்த கச்சாலை டீ நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 4, குங்குமப்பூ டீ. இந்த குங்குமப்பூவை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆனது குரோசின், புரோசாட்டின், சாஃபனால் டிப்ரெஷனை அகற்றும், அறிவாற்றலை அதிகப்படுத்தும், தூக்கத்தோட தரத்தையும் மேம்படுத்தும். நம்பர் 5, சங்குப்பூ டீ. ஆக்சுவலி இந்த சங்கு பூவுல உள்ள கலரை நேச்சுரல் ஏஜெண்டா, கலர் ஏஜெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஃபுட்ல. இந்த சங்கு பூக்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிஜன் பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை சீரா வச்சுக்கிட இது உதவுது. அது மட்டும் இல்ல, கல் ஈரலோடைய ஆரோக்கியத்தை கூட இது மேம்படுத்துது. நம்பர் 6, செம்பருத்தி பூ டீ. செம்பருத்தி பூ சோப்பா இருக்கிறதுனாலேயே இதுல ஆந்தோசின் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆந்தோசைனிங் நம்மளோட ரணங்களை குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹிருதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. நம்பர் 7, மூலிகை டீ. துளசி, புதினா, ஓமவல்லி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நம்ம இன்டேக் பண்ண. இந்த இலைகள்ல ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. இந்த மாதிரி 7 நாட்களுக்கு 7 டீ இன்டேக் பண்ணும்போது இதுக்கு கூட இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கும் போது புத்துணர்ச்சியோட சுவை, ஆரோக்கியம், மனம் அதிகமாகும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான டீ இன்டேக் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அதே நேரத்துக்கு நமக்கு ஒரே இது குடிக்கிறோங்கிற ஒரு போரும் இருக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க இது செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.